ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சிஎஸ்கே மேல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஏன்னா தொடர்ந்து 2 மேட்ச் தோல்வி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் இப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்ட்ல இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இங்கேருந்து பவுன்ஸ் பேக்லாம் நிறைய டீம் ஆயிருக்காங்க. சிஎஸ்கேவே பல வாட்டி பவுன்ஸ் பேக் ஆகி 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. நிறைய பேர் ஒரு கொஸ்டின் வேற பண்றாங்க, இப்படி 2 மேட்ச் தோத்ததுக்கே ஏன் எல்லாரும் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், ரொம்ப சூப்பரான ஒரு வேலிடான கொஸ்டின். நம்மளும் அதுக்கு நிறைய வாட்டி பதில் சொல்லிட்டோம். பட் ஆக்சுவலா என்ன மேட்டர் அப்படின்னா, நிறைய பேர் வேலிடா எடுத்து வைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து சிஎஸ்கே ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய டீம் தாங்க. அவங்க ஒரு செம்ம டீம், ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கக்கூடிய டீம். ஆனா இந்த வாட்டி டீம் செலக்ஷன் கரெக்டா இருக்கா, டீம் கரெக்டா இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பெஞ்சில் கூட நல்ல பிளேயர்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் சிஎஸ்கே மேல ஒரு தனி பயமும் ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா பெஞ்சில் கூட டெவான் கான்வே தாண்டி ஏதாவது ஒரு நல்ல பிளேயரை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த சீசன் நிறைய எக்ஸ்பெரிமெண்டலுக்கான சீசனா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பிளேயரா இருக்க போறது தான் வான்ஸ் பேடி. இவரை எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. இப்ப ட்ரை பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இந்த சீசன் இவரை வந்து பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் முன்னாடியே இவரை ஐடென்டிஃபை பண்ணி உள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிளேயரா இவர் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யார் இந்த வான்ஸ் பேடி அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பேசலாம். டெல்லியில பிறந்து வளர்ந்த ஒருத்தர் தான். டெல்லிக்காக நிறைய லோக்கல் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. டெல்லியில நடந்த ஒரு பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை ஃபைன் பண்ணிருக்காங்க நம்மளோட ஸ்கவுட் டீம். ஓகே, சோ இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படிங்கிறதுனால ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா இவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இவங்க எடுத்துட்டு வர்றப்பே தெரியும் இவர் விக்கெட் கீப்பரு. சோ நமக்கு ஆல்ரெடி வந்து பல வருஷமா ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் எப்பவுமே இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இதுல தான் இவரும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தோனி இருக்கிறதுனால இவருக்கு பெருசா வந்து வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. ஓகே, சோ அதனால அப்படிதான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவரை மிடில் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான மிடில் ஆர்டர் அட்டாக்கிங் பேட்டிங் ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். 2002 தான் பிறந்த ஒருத்தர். கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு 23 வயசு இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும். 22-23 வயசு தான் இருக்கும். எஸ், இவரோட ஸ்பெஷலைஸ்டு விஷயமே என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடியது. அதுவும் இந்த மிடில்ல ஸ்பின்னர்ஸ் போடுற டைம்ல இவர் உள்ள இருந்தார் அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற மசில் பவருக்கு எப்படி வேணாலும் இவர் வந்து கிளியர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஒரு ரைட் ஹேண்டட் இஷான் கிஷன் அப்படின்னு அவங்க ஊர்ல இவரை சொல்லுவாங்களாம். ஏன்னா பாக்குறதுக்கு இஷான் கிஷன் மாதிரி ஒரு பாக்கெட் டைனமோ அப்படிதான் இருப்பாரு போல. இவரை நிறைய கிரீஸை பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், நிறைய ஸ்ட்ராங்கான சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒருத்தர், நிறைய பெரிய சிக்ஸஸ் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். மிடில் ஆர்டர்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரன் அப்ல இருக்காரு இவரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஈவன் தோ சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் மேட்சஸ்ல கூட ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். எஸ், இப்போ இந்த ஒரு ஸ்லாட் வந்து இந்த விஜய் சங்கர், தீபக் கூடா இல்ல ராகுல் திரிபாதி தான் விளையாடணும் மிடில் அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்ட நமக்கு பெருசா ரன் வரல. அப்படிங்கிறப்போ வான்ஸ் பேடியை நம்ம வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்போ எல்லாரோட கொஸ்டினா இருக்கு. 55 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. எஸ், டெஃபினெட்லி சின்ன பையன் தான். சிஎஸ்கே இந்த மாதிரி எப்பவுமே வந்து பண்ணது கிடையாது, ஒரு சின்ன பையனுக்கு தூக்கி மற்ற டீம்ஸ் கொடுக்குற மாதிரி வாய்ப்பை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை பத்தி கேட்டப்ப கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து சின்ன பசங்க, அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அவ்வளோ பெரிய கிரௌடுக்கு முன்னாடி போயிட்டு விளையாடுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுத்துரும். இன்கேஸ் 1-2 மேட்ச் அவங்க நல்லா விளையாடல அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கெரியர் வைஸ்லேயே அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆக்சுவலி நிறைய கோச்சஸ் இது மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நிறைய டீமை பாருங்க. லைக் இன்னைக்கு கூட நான் இந்த வீடியோ வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல பஞ்சாப் மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நீங்க பஞ்சாப்ல கூட வந்து பாருங்க, அந்த ஓப்பனர் இருக்காருல்ல, அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெல்லி டீம்ல டெல்லி தான் அவரும். இவங்கெல்லாம் அங்கெல்லாம் ஒன்னா ஆடினவங்க தான் அவங்க. ஓகே, பிரியன்ஸ் ஆரியா அவரும் சின்ன பையன் தான். அந்த பையன் பாருங்க போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அப்படியே அவனால முடிஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றான். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இப்ப வர்றாங்க. எஸ், ஜென்சிலாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த பயங்கிறதெல்லாம் இல்லைங்க, அவங்க விளையாடுறதே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் விளையாடுறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, இது மாதிரி இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல் ஆடணும், அந்த மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து பயந்து அவங்க அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஓகே, கமிங் டு தி வான்ஸ் பேடி, இவர் வந்து ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். பட் விக்கெட் கீப்பரா இல்ல
இல்லாம கூட நீங்க ஃபீல்டரா ஆடலாம். செமையா மிடில் ஆர்டரை புஷ் பண்ணக்கூடிய ஒருத்தர், அட்டாக்கிங் பேட்டிங் ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர். இவரால் நிறைய வந்து 1s and 2s கன்வெர்ட் பண்ண முடியும். ஸ்பின்னர்ஸை பயங்கரமா அடிப்பாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் சூப்பரா கம்ஃபர்டபுளா விளையாடுவாரு. நான் அகைன் சொல்ற மாதிரி இஷான் கிஷன் மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு பிளேயர். ஸோ இன்கேஸ் கிளிக் ஆனாரு அப்படின்னா நீங்க ஃபியூச்சருக்கு கூட இவரை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஃபீல்டரும் கூட, ஒரு செமையான ஃபீல்டரா அவரோட ஃபீல்டிங் எக்ஸ்போசர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அண்டு பெருசா யாருக்கும் தெரியாத பேட்டிங் எப்படி இருக்கும்னு தெரியாத கைண்ட் ஆஃப் பிளேயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இவரை மாதிரி பிளேயர்ஸை கிராக் பண்றது கஷ்டம். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் மாட்னிச்சி கேம்ஸ் அப்படின்னா நல்லா ஆடி கொடுப்பாரு. ஸோ சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டர் அகைன் ஒஸ்டா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பத்தி இவங்க இப்படிதான் ஆடுவாங்க, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பேட்டிங் ஸ்டைல் வச்சிருக்காங்க, இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பட் அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மேபி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கு, இல்ல ப்ரோ இவருக்கு பதிலாக இவரை கொண்டு வரலாம், இது பண்ணா டீம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி நிறைய பேர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா சிஎஸ்கே வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டார்ட்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனா ஏன் இந்த வாட்டி அதிக ப்ரெஷர் உழுகுது அப்படின்னா ஆக்சுவலா வந்து இந்த வாட்டி வந்து அந்த ஆர்சிபி மேட்ச் தாங்க. ஆர்சிபி மேட்ச் வந்து சிஎஸ்கே அடிச்சே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளா ஒரு வருஷமா இருந்தாங்க. சிஎஸ்கே வந்து ஆர்சிபி அடிக்கும், நம்ம அதுக்கு வந்து இந்த அன்னைக்கு போன வருஷம் நடந்ததுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபேன்ஸே வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஆர்சிபி மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஆயிருச்சு, ஆர்சிபியை ஜெயிச்சுட்டாங்க சேப்பாக்ல. இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, போராடி தோத்துருந்தா பிரச்சனை இல்லை, கேமை பவர் பிளேலேயே ருத்ராஜோட விக்கெட் விழுந்த உடனே கேமை விட்டுட்டாங்க சிஎஸ்கே. அங்கேருந்து அவங்க ஒரு வெற்றிக்கு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட இல்லை. ஸோ அங்கேருந்து தான் இந்த பிரச்சனையே தொடங்குனுச்சு. சிஎஸ்கே இந்த வருஷம் நல்லா இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்ட்டு ஈவன் தான் தோனியை கூட நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, ஏன் 9th 10th டவுன்ல பேட்டிங் வராருன்ட்டு. ஸோ இதுல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கேட்ட கொஸ்டின்லாம் கரெக்டு தான். ஸோ பட் அதுக்கும் இப்போ பதில் வந்துருச்சு. தோனினால 10 ஓவருக்கு மேல ஆடவே முடியாது, அவரோட முட்டி இன்னும் கரெக்டா இல்லை அப்படின்ட்டு. எஸ், நான் அகைன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற மாதிரி இந்த வீடியோலையும் சொல்லி தான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் சிஎஸ்கேக்கான வருஷங்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்ப்போம் இதுலேருந்து ஏதாவது யங் டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணி வெளில கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.